பிச்சைக்காரன் வந்து கேட்குறான், சார் அம்மா தாயே சோறு போடணுன்னா. அந்த அம்மா வெளியில் வந்தது. ஆள் பார்த்தா வாட்டு சாட்டமாக இருக்கிற, எங்கன்னா வேலை செஞ்சு பழைக்க வேண்டியது தானே, பிச்சை எடுக்கிற. அவன் கோவப்படல, சார் அம்மா பார்க்குறதுக்கு நீ கூட நயன்தாரா மாதிரி தாங்க, சினிமாவில் நடிக்கவா போனேன், இதை இருக்குதுங்க உன் வீட்டில், இதுங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கு தான் நீ இங்கேயே இருக்கிற, வடிச்சு கொட்டியே இழைச்சிட்டே அம்மா. அந்தம்மா கண்ணீர் விடுது. எனக்காக வருத்தப்படுற ஒரு தம்பி நீதாண்டா சார். பிச்சைக்காக வந்து தம்பி ஆகிட்டா இருடா கண்ணுன்னு சொல்லி உள்ளே போய் 4 இட்லி சூடாக வச்சு சட்னி வச்சு கையில் கொடுத்து சாப்பிட வச்சு, எப்பப்பெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ உனக்கு பசியாக இருக்குதோ அப்பப்பெல்லாம் வாடா அக்கா நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உரிமை கொண்டாடுற அளவுக்கு அந்த மனமாற்றத்தை எது தந்தது சார்? ஆமாம், அன்பான வார்த்தை தான் சார். அறிவு மூளையை சார்ந்தது, அன்பு இதயத்தை சார்ந்தது. இதயம் சார்ந்து பேசுமையா, இதயம் சார்ந்து பேசுவோம், இனிமைகளை உருவாக்குவோம், வாழ்நாள் முழுவதும் வசந்தமாக இருக்கும் சார்.